ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்றுது. அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும். அவர் அதை கிடப்பில் போட்டிருக்கிறார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் கிடப்பில் போடப்பட்ட அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததோடு மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஒரு கால நிர்ணயம் செய்கிறது. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. இதாவது உச்சநீதிமன்றம் அதிகாரம் பெற்றதா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் அதிக அதிகாரம் பெற்றதா என்ற சப்ஜெக்டுக்குள்ள வர்ற ஒரு அற்புதமான கேள்வி. ஆங்கில நாளிதழ்கள்ல பலதரப்பட்ட அறிவாளிகளால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரைகள் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய சட்டபூர்வமான வெற்றிக்கு ஆதரவாகவும், ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையுடைய ஒரு சில அதிகாரிகள் இதற்கு ஆதரவாகவும், அதாவது ஒன்றிய அரசுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வாசகர்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்குகின்ற போதே ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு சாராருக்கு அல்லது ஒரு பிரிவினருக்கு, மாற்று பிரிவினருக்கு அந்த அதிகாரம் அத்துமீறலாக மாறக்கூடாது. சரியா கவனிக்கணும் வாசகர்கள். மாற்று பிரிவினருக்கு அத்துமீறலாக அது அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு செக் பாயிண்ட் வச்சு ஒவ்வொன்றிலையுமே ஜனநாயகத்தை மேம்படுத்துகின்ற வகையில், பியூரோக்ரஸியை கீழே தள்ளக்கூடிய வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். எந்த நாடுகளிலும் கிரைசிஸ் சமயத்துல யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை அறுதிட்டு கூற முடியாது. உலகமே பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் உருவாக்கிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 142வது பிரிவின் சிறப்பு அம்சம். 142 என்ன சொல்லுது? நீங்க கவர்னர் நியமிக்கப்படக்கூடியவர். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நியமனம் என்பது ஒழுங்குபடுத்துவோராக இருப்பவர்கள் கவர்னராக இருக்க வேண்டும். துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி இவர்கள் எல்லாமே கன்சென்சஸ் அடிப்படையில உருவாக்கப்பட்ட பதவிகள். அதுலயும் ஒரு சாராருக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அதற்குள்ள இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கும் முறையில பல சாராருடைய கருத்துக்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட அந்த சட்ட வழிமுறைகள்ல உச்ச நீதிமன்றம் தெளிவாக உயர்ந்தபட்ச அதிகாரம் உள்ள அமைப்பின் மூலமாக 142 என்கின்ற அந்த சட்டத்தை முதன்முறையாக சரியாக ஜனநாயகத்துக்கு வெற்றியாக உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இத ஜனாதிபதி ஜனநாயக பூர்வமாக சிந்திக்கிறவராக இருந்தா உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இந்த 14 கேள்வியை கேட்டிருப்பாங்க அல்லது சந்தேகத்தை கேட்டிருப்பாங்க. ஆனால் பிஜேபி என்கின்ற ஆளும் கட்சியினுடைய கருவியாக ஜனாதிபதி இருந்தால் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதுதான் இன்னைக்கு நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு 142 சட்டப்பிரிவு அமலாக்குகின்ற போது அதில் 143 ப்ரொவிஷன் என்ன என்று ஜனாதிபதி அம்மா கேட்கிறாங்க. ஜனாதிபதி அம்மா கேட்கறதுடைய நோக்கம் என்னன்னா, 143ல அதே மாதிரி 200, 201, 213 இந்த 3 பிரிவுகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, மாநில அரசு அதிகார அமைப்புகள், மாநில அரசு கன்சென்சஸ் இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவை கவர்னர் காலதாமதப்படுத்துதல், கவர்னர் காலதாமதப்படுத்துதலை குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் ஜனாதிபதிக்கு அனுப்புதல், ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அதை வழிவகை செய்தல். நீங்க இப்ப நம்ம ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் சட்டமா சொன்னா போர் அடிச்சிரும். அப்துல் கலாம் அவரு ஜனாதிபதியாக இருக்கின்ற போது ஒரு தெளிவா சொன்னார், என்னிடம் அனுப்பக்கூடிய எந்த கோப்பாக இருந்தாலும் அதில் எனக்கு விளக்கம் தேவை என்றால் குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்த குறிப்புக்கான தேவையை உணர்த்தி செஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப பிரச்சனை எங்க வந்திருக்கு?
ஜனாதிபதி கிட்ட அனுப்பப்பட்ட விஷயங்கள்ல பாரபட்சம் இருக்கு. உதாரணத்துக்கு வக்ஃப் போர்டு திருத்த சமாச்சாரத்துக்கு இன்னைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு குறிப்பிட்ட டேட் பிக்ஸ் பண்ணி 20ஆம் தேதி பிக்ஸ் பண்ணி எந்த கோர்ட் கேஸும் அன்னைக்கு இல்ல, 20ஆம் தேதி ஒன்லி வக்ஃப் போர்டுடைய இந்த சப்ஜெக்டை விவாதிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். பாருங்க, நேற்று பதவி ஏற்கிறார். அவசரம், ஜனநாயகம், இந்த நாட்டின் நன்மை கருதி பிரிவினையில் துயரங்கள் வரக்கூடாது என்பதற்காக 20ஆம் தேதி இப்படி நடக்க வேண்டும் என்று விரைந்து நடவடிக்கை எடுக்கிறார். பாருங்க, இது பாராட்டுக்குரியது. இப்ப இதையே ஒரு 3 மாசம் பற்றி கவலைப்படாமல் இருந்தால் அதற்குள் ஏற்படக்கூடிய அந்த கருத்தொற்றுமையை சிதைக்கக்கூடிய நிலை வரக்கூடாது என்பதுதான் அம்பேத்கர் உருவாக்கி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. மாநில அரசு, எதிர்கட்சி ஆளும் எல்லா மாநில அரசுகளும் இதை எதிர்த்திருக்கிறார்கள். ஜனாதிபதி கேட்டிருப்பது ஜனாதிபதி குரல் அல்ல, கவர்னர்களுடைய குரல். கவர்னர் குரல் என்ன? பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஊழல் குற்றச்சாட்டுல எஃப்ஐஆர்ல பதிவாகி இருக்கிறவருக்கு அந்த ஊர்ல பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தல, கவர்னருடைய அலுவலகத்துல நடத்துறாங்க. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை எதிர்க்கக்கூடிய அரசியல் வினோதங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக மதித்து ஜனநாயகத்தை மேலே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. ஏற்கனவே உள்ள அரசியலமைப்பு சட்டத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. ஆனால் இந்த கேள்வியை கேட்பதன் மூலம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்பது ஜனாதிபதிக்கு அழகல்ல. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஜனாதிபதி செயல்படுவது இந்தியாவினுடைய மாண்பினை சிதைத்திருக்கிறதுன்னு மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஜனாதிபதியுடைய இந்த போக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான செயல்பாடு, இது சரியானதல்ல. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய இந்தியா கூட்டணியினுடைய கருத்து. அந்த வகையில் நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். இதேதான் முதலமைச்சர் சொல்றாரு. குடியரசுத் தலைவர் மூலமாக ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ளதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அனைவரையும் ஒன்றி திரட்டி போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு நல்ல விஷயம், முதலமைச்சருடைய அந்த அறிவிப்புல கூடுதலா தமிழ்நாடு அரசு நம்ம பாராட்ட வேண்டியது, அனைவருக்குமான அடிப்படை சுகாதாரம் என்பதை அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்ய வேண்டும். அதுல கிராமங்களில் மருத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு ஒரு கோப்பு போயிருந்ததுன்னா அதுல இந்த அம்மா விரைந்து செயல்பட வேண்டும். ஆனா தமிழ்நாடு எப்படி செயல்படுது பாருங்க. வாய் புற்றுநோய் என்னது, பெண்களுக்கு பிறப்பு உறுப்பில் வரக்கூடிய வாய் புற்றுநோய்க்கு தமிழ்நாடு அரசு 13-14 வயதுல குழந்தைகளுக்கு வருவதை கண்டுணர்ந்து அதை இன்னொரு 6-7 வருஷத்துல அவங்க திருமணம் ஆகும் போது அந்த புற்றுநோயை குறைக்க வேண்டும் என்று நிதி அலாட் பண்ணக்கூடிய நாட்டுல தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி அனுப்பப்படவில்லை என்று இந்த அம்மாவுக்கு நம்ம அனுப்பணும்னு சொன்னா அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பார்க்காமல் இருந்தது ஜனாதிபதிக்கு அழகா என்ற கேள்வியையும் நம்ம கேட்க வேண்டியது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அதில் 2 பெண் இராணுவ அதிகாரிகள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 2 பெண் இராணுவ அதிகாரிகளை இந்தியாவே உற்று நோக்குச்சு. அது கவனம் அவங்க மேலே தான் இருந்துச்சு. இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அமைச்சர் சொல்கிறாரு, நம் சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தவர்களுக்கு அவர்களின் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரியே அனுப்பி பழிவாங்கி விட்டோம். இதற்கு எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க. கார்கேலேருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவித்தாங்க. அம்மாநில உயர்நீதிமன்றமே இது தொடர்பாக வழக்கு போட்டிருந்தது. இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இப்படி அவர் பேசலாமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு, கண்டிச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்னு? பகல்கானுடைய தாக்குதல் பண்ணனவங்க, அந்த தாக்குதல்ல அந்த தீவிரவாதிகளுடைய நிலை என்ன? வெற்றியை கொண்டாடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு ஊடகங்கள் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத சூழ்நிலையை வாசகர்கள் நம் மனசில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள்ல ஒரு 3 அற்புதமான லெப்டினன்ட் கவர்னர் போஸ்ட், அந்த கர்னல் போஸ்டுக்கு கொண்டு வந்திருக்கல அந்த அம்மா குரேஷி. 3 தலைமுறையாக அந்த அம்மாவுடைய குடும்பம் நம்முடைய இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த அம்மாவை மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஷா என்கின்ற ஒரு அமைச்சர் எப்படி பேசுறாருன்னு சொன்னா, அவர்கள் சகோதரியை வைத்தே நாம அவங்கள விரட்டி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இது இந்த அம்மாவுக்கு மட்டும் அவங்க செய்யல. கல்யாணம் ஆகி 6 நாள்ல ஹனிமூனுக்கு வந்த ஒரு வீரர், ராணுவ வீரருடைய ஒய்ஃப், அந்த அம்மாவை இவங்க பேசின பேச்சு, ஆர்த்தி என்ற கேரளாவிலிருந்து வந்த அவங்க அப்பாவை இழந்து அந்த அம்மா பேட்டி கொடுத்தது, அவங்க எல்லாம் சொல்லும் போது, அந்த பகல்காம் ஏரியாவில் நடந்த நல்ல நிகழ்ச்சிகளை சொல்லும் போது, இந்த வலதுசாரி சக்திகள் பூரா அதை இந்து முஸ்லிம் என்கின்ற நிலையில் பேசினார்கள். அது பேசினது சரியில்லை. நாம இந்த வதந்தியை உண்மையாக்கி இந்து முஸ்லிம் வெறுப்பு உணர்வை இந்திய சுதந்திர போராட்டத்தின் மூலமாக அறுவடை செய்த RSS அணி செய்யக்கூடிய இந்த செயலுக்கு மந்திரிகள் பலியாகக்கூடாது. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அமைச்சர் பேசின பேச்சு சரியல்ல என்பதை அங்க இருக்கக்கூடிய கோர்ட் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் நீதிபதி 2 பேரும் கேஸ் எடுக்கிறாங்க. அவங்க பேட்டி கொடுக்கும் போதே என்ன சொல்றாங்க, நாளைக்கு நாங்க உயிரோட இருப்போமா இல்லையா என்று தெரியாது. நீதித்துறைக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் என்பதை அவர்கள் பேட்டி உணர்த்துகிறது. இவங்க செயல்பட்ட செயல்பாடு என்பதில் உள்ள அரசியல் பலகீனங்கள் தெரிகிறது. இந்து முஸ்லிம் என்ற தாக்குதல்ல உண்மையான புள்ளி விவரங்கள் வெளியே வரவில்லை. இந்த போர் நின்றது யாரால் என்ற அந்த உண்மையான விஷயங்கள் மக்களுக்கு தெரியவில்லை. 2 பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இந்த சூழலில் பகல்காம் தாக்குதல் என்பது 2 பகுதியிலும் பாதுகாப்பு குறைபாடு என்பதில் நாம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி இருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் மேலோங்கி வருகின்றன. அந்த பகுதியில பார்த்தோம்னு சொன்னா, எப்ப குண்டு நிறுத்தினாங்க, எப்ப கொண்டு வந்தாங்கன்னே தெரியலன்றாங்க. இஸ்ரேல்ல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நின்று விட்டது என்று சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அட்டாக் நடந்து 22 குழந்தைகள் சாவுது, மொத்தம் 84 பேர் சாவுறாங்க. அதே போல இங்க நின்று விட்டது என்ற செய்தியை இந்தியா பாகிஸ்தான் சொல்லாமல் அமெரிக்கா சொல்லிதான் நின்று விட்டதா நின்று போகாமல் இருக்கிறதா என்ற குழப்பத்துல மக்கள் இருக்கிறாங்க. அப்ப பகல்காம் தாக்குதல்ல நாம இன்னும் கொஞ்சம் கூடுதலான அக்கறையோடு செயல்பட்டு இருந்தா 22 உயிர்களை பாதுகாப்பதற்கு நாம் தவறி இருக்கிறோம் என்ற உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும். போரை வைத்து அப்பாவி பொதுமக்கள் அச்சத்தோடு வாழக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அவங்க கிட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்குவது இந்திய அரசினுடைய கடமை. காஷ்மீர்ல கடந்த 4 நாட்களாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விதம் ஒட்டுமொத்தமான செயல்பாட்டையே ஸ்டாண்ட் ஸ்டில் நிர்மூலமாக்கி இருக்கிறது என்று அந்த ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் பேட்டி கொடுக்கிறார். அப்போ உள்துறை அமைச்சரோ பிரதம அமைச்சரோ அந்த பகுதிக்கு சென்று அவர்களுக்கு ஆதரவாக நின்று அமைதியை உருவாக்குவதற்கு பதிலாக ஒரு விமான தளத்திற்கு போய் நின்று பிரதமர் பேட்டி அளிக்கிறார். போராடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், எதிரிகளை வீழ்த்தோம். இது போரை நிறுத்த உதவாது. போரின் மூலமாக தீவிரவாதிகளின் செயல்பாட்டை அதிகரிக்கும். ஆகவே அதுல இன்னமும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு பகல்காம் பிரச்சனை என்பது ஜம்மு காஷ்மீரை பயன்படுத்தி கொண்டு தீவிரவாதிகள் செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பது சரியானது. அதை இன்னமும் 2 அரசுகளும் சரியாக செயல்பட்டு சரியாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. நீங்க சொல்ற மாதிரி போர் நிறுத்தத்தை வந்து ஏன் ட்ரம்ப் அறிவிக்கணும், அமெரிக்கா அறிவிக்கணும் அப்படின்னு காங்கிரஸும் கேள்வி எழுப்பியிருக்கு. சோபியா குரேஷி விவகாரத்தில் அந்த அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு, நான் 10 முறை மன்னிப்பு கேட்க கூட தயாரு, யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்க தயார் அப்படிங்கிறாரு. மத்திய பிரதேச அமைச்சர் வரம்பு மீறி இப்படி பேசக்கூடாது என்று மத்திய பிரதேசத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் ஏற்று அவங்க மேல ஒரு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட அந்த பதில் வருது. இந்த MP பேசுறது மட்டும் இல்ல, நீங்க இந்தியா பூரா இது மாதிரி வெறுப்பு பேச்சு பேசக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா 16 பேர் 17 பேர் இருக்காங்க. 9 பேரோ 10 பேரோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 3 பேர் அமைச்சர்கள். அதனால வெறுப்பு பேச்சு என்பதன் மூலம் ஒற்றுமையை சிதைக்க செய்கிறார்கள். அது கூடாது என்பதை
ஒரே ஒரு மன்னிப்பு கேட்பதன் மூலமா நம்ம நிறுத்த முடியாது. பொறுப்பு உணர்ந்து மத்திய பிரதேச அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி பேசக்கூடியவரை அமைச்சராகவே வைத்திருக்க கூடாது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சரியானது. தமிழ்நாடே உலுக்கிய பொள்ளாச்சி விவகாரம் வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பகல்காம் சப்ஜெக்ட்ல நம்ம உண்மையான விஷயத்தை வாசகர்களுக்கு நம்மை போன்றவர்கள் சொல்றோமோ, அது மாதிரி நீங்க நடந்த நிகழ்ச்சிய மறுபடி நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. முதல்ல இந்த சப்ஜெக்ட் பொள்ளாச்சி அரசியல் வழக்கு என்பது அப்போதைய துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட தலைமை தாங்கிய அதிமுக நிர்வாகிகளுடைய இளைஞர் பிரிவினை வைத்தவர்கள் செயல்பட்ட அத்துமீறல் மோசடி, பாலியல் சீண்டல், அண்ணா என்ன விட்டுருங்க என்று சொல்லக்கூடிய அந்த கதறல் என்பது நம்முடைய நக்கீரன் கோபால் அவர்களால மிகப்பெரிய அளவுக்கு பல லட்சம் ஆட்கள் பார்க்கக்கூடிய வகையில அந்த அந்த மோசமான செயல் என்பது வெளி உலகுக்கு கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்த உடனே 6 நாள் 7 நாள் கழித்து அதுல போய் பிரஷர் கொடுக்கும் போது விரட்டி அடிக்கப்பட்டார்கள். 10ஆம் நாள் மட்டும்தான் நிர்பந்தத்தின் காரணமாக அந்த பதிவு செய்யப்படுகிறது. எஃப்ஐஆர் எப்படி பதிவு பண்ணுன்றதுக்கு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை மீறிய காவல்துறையினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர் மீது அப்பவே நடவடிக்கை எடுக்கும். ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்றடக்கி மிகப்பெரிய போராட்டம், தொடர் போராட்டங்களா வந்தது. தொடர் போராட்டங்களா வரும்போது அவர்களுக்கு கிடைத்த நல்ல மனுஷன் யாருன்னு கேட்டா, திருப்பூர்ல இருந்த பாண்டியராஜன் என்கின்ற ஒரு காவல்துறை அதிகாரி. அவரை கோவைக்கு கொண்டு வராங்க. அவர் பேட்டி கொடுக்கும் போது அந்த அம்மாவனுடைய அட்ரஸ் சொல்றாங்க, அந்த அம்மாவனுடைய பெயரை சொல்றாங்க. இதெல்லாமே பாண்டியராஜனுக்கு தெரியும். அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சிக்கும் விசுவாசமாக செயல்பட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏங்க அவங்க சொல்றதெல்லாம் வச்சு நம்ம கேட்க முடியுமா? ஆதாரம் இருக்கா? இப்பவும் நீங்க வீடியோல பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஆதாரம் இருக்கான்னு கேட்டார். ஆனால் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அதிமுக தான் சிபிஐசிஐடிக்கு அனுப்புனாங்க. இந்த சிபிசிஐடி பார் சிபிஐ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய செயல்பாடும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய இன்வால்மெண்ட் இல்லாம இருக்கக்கூடிய சிபிஐயும் ஒன்னா சேர்ந்து விசாரிச்ச கேஸ் தான் பொள்ளாச்சி கேஸ். முடிந்தவரை அதிமுகவினுடைய ஆட்களை அதிலிருந்து விலக்கி சாதாரண ஆட்களை பலி கொடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதற்கு எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை அனுமதிக்கவில்லை. டிவியில மிகப்பெரிய விவாத பொருளா இது வந்தது. தொடர் போராட்டங்களின் மூலமாகத்தான் இந்த நீதி கிடைச்சது. நீதி கிடைச்சதுக்கும் பின்னால ஒரு நல்ல அம்சம் என்னன்னா, எல்லாருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை, 85 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தமிழக முதல்வர் அவர்களுடைய நிலை கருதி ஒரு ஆருக்கும் 25 லட்சம். நீங்க அதிமுக அரசு நீதிமன்ற தீர்ப்பு வந்தா செயல்படுவதற்கும் ஒரு சமூகம் கொந்தளித்த ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் இதுல நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நின்று கொண்டு ஏழை எளிய மக்களை, பெண்களை சிதைக்கின்ற ஆட்சியாளர்கள் கூடாது என்ற சிந்தனைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை நாம் வரவேற்க வேண்டும். அரசியலுக்கு அடிபணியாமல் வந்திருக்கக்கூடிய அற்புதமான தீர்ப்பு. வாச்சாட்சி 92 வந்ததிலிருந்து நீங்க எந்த கேஸை நீங்க போய் கேட்டாலும் அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்து பதில் என்னன்னு சொன்னா அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவதுதான். ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்து யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில திமுக மட்டும் என்ன செய்கிறதுன்னு ஒரு விவாதத்தை கேட்கிறாங்க. அதில் இன்வால்வ் ஆன ஆட்கள் மீது மொத்தமான வழக்குகளை பதிய செய்து முந்தா நேத்து கூட ஒரு கூடுதல் வழக்கு அந்த குற்றச்சாட்டு உள்ள ஞானசேகரன் அதையும் சேர்த்து விசாரிப்பதுதான் இப்போதைய அரசு. இப்ப வித்தியாசம் நீதி, அந்த நீதிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை சரியாக கொடுப்பது என்பதுல பொள்ளாச்சியில கிடைத்திருக்கக்கூடிய அந்த சட்டபூர்வமான தீர்ப்பை அற்புதமாக அறிவாளிகள் அனைவரும் வரவேற்றிருக்கிறார்கள். ஜனநாயக சக்திகள் வரவேற்றிருக்கிறது. அதிமுகவும் சேர்ந்து வரவேற்கிறது என்று சொன்னால் அன்றைய அதிமுக என்ன செய்தது என்பதை மக்கள் மத்தியில சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு.
தேர்தல் வரும்போது நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்வது பசப்பு வார்த்தை. மக்களோடு எப்போதும் இருக்கின்ற சக்திகளை அடையாளம் காண்பதுதான் நம்மை போன்றவர்களுடைய பொறுப்பு. அந்த வகையில் இந்த தீர்ப்பு என்பது ஒரு அற்புதமான தீர்ப்பு என்று நாம் கருதுகிறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.